வணக்கம். அதாவது ஒரு நாள் மதியானம் சாப்பிட்டு அப்படியே தூங்கலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு ஃபோன் கால். அதுக்கு தெரிஞ்ச குரல் மாதிரியே இருக்குது. ஆனால் யாராவது நம்மளை காமெடி பண்ணுறாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேர் கிண்டல் பண்ணுவாங்க என்னைய. அந்த மாதிரி மிமிக்ரி மாதிரி பேசுகிறாங்களான்னு பார்த்தோம். வனிதாமா வாய்ஸ், ஏன்னா அவங்க அசிஸ்டன்ட் டைரக்டராக போய் வாசிக்கிட்டு ஒர்க் பண்ணும் பொழுது 2 படத்துக்கு நான் நடித்தேன். அப்போ அந்த வாய்ஸ் நல்லா தெரியும். ஆனால் வீட்டுக்கெலாம் அவங்க வீட்டுக்கு அடிக்கடி ஃபெஸ்டிவலுக்கு ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடும் போதெல்லாம் போவேன். ஸோ இந்த வாய்ஸ் ரொம்ப ஃபேமிலியர், வனிதா வாய்ஸ் மாதிரி இருக்கா. பட் வனிதாவா வேறு யாராவது எடுத்து அவங்க ஓப்பனாக இப்படி நான் ஒரு படம் ஆரம்பிச்சிருக்கேன், இன்றைக்கி ஒரு 2 நாள் நடித்து கொடுக்கணும் அப்படின்னாங்க. அப்புறம் நான் என்ன ஏதுன்னா படமெல்லாம் ஒன்றும் சொல்ல, அது நான் ஒன்றுமே புரியல. ஏன்னா இந்த படத்தை பற்றி எந்த விதமான பேப்பரில் வரவே இல்லையே. இந்த படம்னு சொல்கிறாங்களே, அதுதான் எனக்கு டவுட் ஆச்சு. இவங்களாம் வேறு யாராவது நம்மளை கண்ட்ரோல் பண்ணுறாங்களான்ட்டு. அப்புறம் அதே மாதிரி 2 நாளுக்கு அப்புறம் மேனேஜர் பேசுவாங்கன்னு சொன்னார். அப்புறம் நம்ம சரவணன் பேசினார். அப்புறம் நான் போய் நடித்தேன். ஹோம் மினிஸ்டராக இந்த படத்தில் நான் ஆக்ட் பண்ணேன். அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது இப்படி ஒரு படம் பண்ணுறது. இந்த டைட்டில் கேட்டது ரொம்ப அற்புதமாக இருந்தது. எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி, கமல் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்ச டைட்டில் நான் சொன்னேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் எம்ஜிஆரோட நடித்த படம் சிரித்து வாழ வேண்டும், நம் நாடு, இப்படி நிறைய 3 படத்தில் அவர் கூட ஆக்ட் பண்ண. அவர் கூடவே அடுத்தது சிவாஜி அப்பாவோடவும் நான் ஆக்ட் பண்ணியிருக்கிறேன். 3வது ரஜினி சாரோடவும் நிறைய படம் ஆக்ட் பண்ணியிருக்கிறேன். கமல் சாரோடவும் ஆக்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ 4 பேரோட நடித்த ஒரு நடிகர்னால் எனக்கு அது ஒரு பெரிய பெருமை. அப்படிப்பட்ட ஒரு டைட்டில் படத்தில் நான் நடிக்கிறது அதை விட பெரிய பெருமையாக நினைக்கிறேன். ஒரு எம்ஜிஆர்னாவே பெரிய சக்ஸஸ்ஸு, ஒரு ரஜினினா சக்ஸஸ்ஸு, கமல்னா சக்ஸஸ்ஸு. அப்படி இருக்கும் பொழுது எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி, கமல்னா ஒரு ஆளுக்கே சில்வர் ஜூப்ளி ஓடும். அப்படின்னா 4 பேர் சேர்ந்தால் என்ன ஆகும்? கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷம் ஒரே தேட்டரில் ஓடிக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு பெரிய வெற்றி இந்த படம் பெறும் என்ற நம்பிக்கை இருக்குது. அதுக்கு வேண்டிய எல்லா வேலையும் நீங்கள் தான் செய்யணும். ப்ரெஸ் நீங்கள் தூக்கி விடணும். வனிதா அம்மாவை, அவங்களுடைய குடும்பம், மாஸ்டர் எல்லாமே அற்புதமான, சொன்ன மாதிரி சாப்பாடு அற்புதமான சாப்பாடு மறக்கவே முடியாது. நான் நடித்ததை விட அதிகமாக சாப்பிட்டேன், அதான் உண்மை. ஃபில்மு சாப்பிட்டேன்னு சொல்லுவாங்க. அப்புறம் இப்போ தான் ஃபில்மே இல்லையா, சிப்பு தானே. ஆமாம், வீட்டு சாப்பாடு சமைச்சு கொண்டாந்து போட்டாங்க. அந்த அளவுக்கு டப்பிங் வரைக்கும் ரொம்ப அற்புதமான ஒரு அன்பு, பாசம் அதோடு இருந்த கூப்பிட்டு தான் ஓடி வந்துட்டேன். அதே மாதிரி இந்த படத்தை பெரிய வெற்றிகரமான படமாக ஆக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு. நன்றி, வணக்கம். தேங்க்யூ.